ஒரு அந்த அந்த சேலை கட்டி வர்ற அதெல்லாம் அவனை மாதிரி வேறு யாராலையுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி யாரையும் அக்செப்ட் பண்ண முடியாது. நெகட்டிவ்ஸ் எனக்கு நிறைய மொமெண்ட் இருந்துச்சு. இருந்தாலும் பாசிட்டிவ் தான் ஓவர்டேக் பண்ணி படத்தை. இது என்னதான் கள்ளக்கடத்தல் இல்லீகல்னாலும் இந்த மாதிரி படத்தை பார்க்கும்போது அந்த கட்டையெல்லாம் போயிடணும், கட்டையெல்லாம் தப்பிச்சிடணும், எப்படியாவது ஹீரோ ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளும் ஒரு கிரிமினலாக மாறிடுறோம் அந்த படத்தை. கண்டிப்பாக இப்போ தேட்டரில் பார்த்தப்ப எல்லாரும் என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க. பைதவே இதில் நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். இதை பார்த்துட்டு படம் பார்க்காதீங்க. அதுதான் வந்து எனி ரிவ்யூ. நான்லாம் வந்து இப்போல்லாம் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ரிவ்யூ பார்க்குறேன். ஏன்னா அப்போ தான் அந்த சுவாரஸ்யம் இருக்கும். ஸோ நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போவோம். புஷ்பாவா? அதேதான், வைல்டு ஃபயர். புஷ்பா 2 ஃபைனலி ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷனுக்கு அப்புறம் நாங்கள் பார்த்துட்டோம். இதுலேயும் என்ன ஆச்சுன்னா, ஜெகன் ப்ரோ ஒரு கேங்கோட தெலுங்குல பார்த்தாரு, நான் ஒரு கேங்கோட தமிழில் பார்த்தேன். ஓவராலாக சொல்லணும்னா எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தேன் படத்தை. படம் ரொம்ப செம்மையாக தான் இருந்துச்சு. இப்போதைக்கு மாஸ் மூவி, செம்ம மூவி தான். எனக்கு கொஞ்சம் ஸ்லோ சில பாயிண்ட்ஸ்லாம் இருந்துச்சு, நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. ஓவராலாக ஒரு ப்ராடக்ட்னு பார்க்கும்போது இது கண்டிப்பாக ஒரு தேட்டர் ஒர்த்தான கண்டென்ட். இந்த படம் வந்து தேட்டரில் பார்த்தா நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து 3 மணி நேரம் 20 நிமிஷம் எனக்கு அப்படிலாம் ஃபீல் ஆகலை. எனக்கு வந்து போர்லாம் அடிக்கல. நான் ஃபுல்லாகவே எங்கேஜாக தான் இருந்தேன் மூவியில். சில சீன்ஸ் கொஞ்சம் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை பற்றிலாம் நம்ம கடைசியில் பேசுவோம். பாசிட்டிவ்ஸ் முதல்ல இது செம மசாலா படம் தான். நான் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 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 இன்சிடென்ட்ஸை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு இன்சிடென்ட்டை மேட்ரு என்ன, நான் வந்து புஷ்பா 2 மறந்துட்டேன். நம்ம ரொம்ப யோசிக்கிறதில்ல, அப்படியே மறந்துட்டேன். இப்போ ரீசெண்டாக ஒரு நாள் ஊபரில் போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு டிரைவர் வந்து மிடில் ஈஸ்டர்ன் கை. அவன் வந்துட்டு என்ன ப்ரோ இந்தியாவா அப்படி இப்படின்னு கேட்டேன். அப்புறம் என்ன ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் புஷ்பா 2 அப்படின்னா எனக்கு அப்படியே சாக்காயிட்டேன். என்னடா சொல்கிறீங்க, புஷ்பா 2 அதுக்கு வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. இங்கே கனடாவில் ஓட்டிகிட்டு இருக்கான் ஊபர். அவன் வந்து சொல்கிறான் புஷ்பா 2க்காக வெயிட்டிங் ப்ரோ அப்படிங்கிறான் இந்தியான்னு சொன்னோடனே. ஸோ அந்தளவுக்கு செம்ம ரீச் தான் இருக்குது படம். நிறைய ஆடியன்ஸ்க்கு வந்து வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. ஒர்த்து மூவி தான். ஆமாம், எங்கேஜிங்காக இருந்துச்சு. நம்மளே சொன்ன மாதிரி 3 மணி நேரம் 20 நிமிஷம் அந்த மாதிரிலாம் தெரியல. நிறைய கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் வந்து ஒரு 4-5 வெயிட்டான கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்குன்னே வந்து சொல்லலாம். அதே மாதிரி யூஸ்வலாக செகண்ட் பார்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் மூவியில் வந்து சீரிஸ் மூவிஸில் நல்லா ஒர்க் அவுட் ஆகாது. பாகுபலி, கேஜிஎஃப் மாதிரிலாம் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனல் ஒப்பீனியன், எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஓகே, அது உங்களோட ஒப்பீனியன். அதான் கரெக்ட். என்னோட ஒப்பீனியன். அதனால தான் சொல்கிறேன் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இந்த படத்தை வந்து இப்போ தமிழ் ஆடியன்ஸுக்கு நீங்கள் முதல்ல பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், மோஸ்ட்டாக தெலுங்கு ஆடியன்ஸுக்கு நல்லா கனெக்ட் ஆகும், தமிழ் ஆடியன்ஸுக்கு பெருசாக மேபி ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஓவர் ஹைப்பு அதெல்லாம் திரும்பி வரும். வேறு என்ன பாசிட்டிவ்ஸ்? பாசிட்டிவ் உண்மையில் கேமரா ஒர்க்லாம் தாறுமாறாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஃபைட்டும் சூப்பர். ஃபைட்டும் நல்லா இதாக இருந்துச்சு. 1-2 இடத்துல கொஞ்சம் இது, பட் ஆனால் ஓவராலாக ஃபைட்டும் சூப்பர். அதாவது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அமேசிங்காக இருந்துச்சு. உண்மையில் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அமேசிங். அல்லு அர்ஜுன் அல்டிமேட். அதாவது ஒருத்தன் தான் இந்த படத்தை ஃபுல்லாக கேரி பண்ணுறான். உண்மையிலே வந்துட்டு அந்த கேரக்டரில் எந்த தமிழ் ஆக்டர் நடிச்சிருந்தாலும் நம்மளால பார்க்கவே முடியாது. நானும் யோசிச்சு பார்த்தேன், இது யார் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், யார் பண்ணியிருந்தாலும் சொதப்பி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்மளை அக்செப்ட் பண்ணவே முடியாது. விருத்தனமாக நடிச்சிருக்கோம். சாந்தியில் செமர். இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இல்லை, ஹிந்தி ஆடியன்ஸுக்கு பயங்கரமாக பிடிச்சிருக்கோன்னா எல்லாருமே கொண்டாடுறாங்க. அது வந்து உண்மையிலே எனக்கும் அல்லு அர்ஜுனா ரொம்ப பிடிக்கும். பட் இந்த படத்தில் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. அவனை வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவன் நிறைய கோமாளித்தனம் பண்றான், நிறைய அவுட் ஆஃப் வேர்ல்டு ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. எல்லாமே நம்மளால அக்செப்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு ஒரு லெவலுக்கு. ஆமா, ஆனா இந்த பிராக்டிக்கலா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வீட்லயே கழட்டி வச்சுட்டு வந்துடணும். படத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரியாலிட்டிக்கு வெளியில தான் இருக்கும் படம். என்ன மாதிரி ஆட்கள்லாம் அது வந்து பின்னாடி வருது. ஆனா ரஷ்மிகாவுமே நல்லா இருந்தது. அந்த இன்ட்ரோல் பிளாக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது யூஸ்வலான இன்ட்ரோல் பிளாக் தான். இந்த வந்து சவால் விட்டுட்டு போயிட்டு திரும்பி வந்து ஏதாவது ஒரு அட்டாக் பண்ணுறதுன்னு அது நடக்க போகுதுன்னு தெரியும். அது நடந்தாலும் அதை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. பண்ணிக்கோங்க. ஃபஹத் ஃபாசில் அமேசிங், செம்ம ஆக்டரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவனை இன்னும் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் செம்மையாக நடிச்சு அவன் கொடுத்த கேரக்டரை வாழ்ந்துருக்கான்.
அதனால வந்து அந்த இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. சகத் வாசல் வந்து நெக்ஸ்ட் லெவல். கொஞ்சம் அந்த ஆவேசம் ஸ்டைல் வந்து நிறைய இருந்துச்சு. கொஞ்சம் ஓவர் த டாப்பா ஹைப்பரா இருக்கிற மாதிரியே காட்டிட்டு அந்த இருந்தாங்க. கேரக்டர் வந்து அது அந்த மைனஸும் அதில் அது சொல்லலாம். சொல்லலாம். ஆமா, எனக்கு கொஞ்சம் என்ன ஓவர் ஆக்டிங்கா இருக்க மாதிரி இருக்கே எனக்கு வந்து அப்படின்னு. பத்தலை. அதாவது என்னடா டேய் நீ அவனை நல்லா கேவலமான வில்லனை காமிக்கிறா அப்படிங்கிற மாதிரி அது சில நேரம் அப்படி வருது. இந்த ஹை மொமெண்ட் லோ மொமெண்ட் மாறி மாறி வருது. ஆமா, ஒரு கம்ப்ளீட் வில்லனா என்னால் சாட்டிஸ்ஃபை ஆக முடியல. முடியல. ஆமா. என் கை தானா போகுது. பட் இதான் வந்து பாசிட்டிவ்னா இதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. நிறைய இது எல்லாமே வேற படங்கள்ல பார்த்தது தான் இருக்கு. அதாவது அவுட் ஆஃப் த பாக்ஸா வாவ் இது அந்த மாதிரின்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் பண்ணது எல்லாமே ஆல்ரெடி வேற வேற படங்கள்ல வந்திருந்தாலும் ரொம்ப யூனிக்கா டிஃப்ரெண்டா கேஜிஎஃபோட இன்ஃப்ளூயன்ஸ்ல நிறைய வந்த மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி டேரக்ட் முடிவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். யூ ஹேவ் டு ஹேவ் அ மாஸ் சீன்ஸ், நிறைய மாஸ் சீன்ஸு. ஒரு அந்த சேலை கட்டி வர்ற அதெல்லாம் அவனை மாதிரி வேற யாராலையுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி யாரையும் அக்செப்ட் பண்ண முடியாது. அவ்வளோ டிஃப்ரெண்டாக இருந்தது. ஒரு முரட்டு லேடி மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். காந்தாரா கிளைமேக்ஸுக்கு அப்புறம் இந்த சாமி வந்த மாதிரி ஆடுறது வந்து இப்போ அல்லு அர்ஜுன் இதில் பிரித்து தூக்கி சாப்பிட்டு அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போல்லாம் சாமி படம் வந்ததுன்னா நேஷனல் லெவலில் பெருசாகுது, நேஷனல் சப்போர்ட் கிடைக்குது. இந்த மாதிரி நேஷனல் அவார்டு திருப்பி வாங்குறதுக்காக அதை சேர்த்துருந்தாலும் சேர்த்துருப்பாங்க. கண்டு விட்டாளையா சூச்சமத்தை கண்டு விட்டாளே. பட் நல்லா சாமியாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அவனை தவிர வேறு யாராலையும் இந்த மாதிரி நடிக்க முடியாது, பார்க்க முடியாது. நிறைய கேரக்டர்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரொமான்ஸ் சீன்ஸும் வந்து ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி இவன் வெளியில் கெத்தாக இருந்தாலும் இவகிட்ட வந்து இதுவாக இருப்பான். சிலதெல்லாம் ரொம்ப ஸ்டூப்பிடாக இருக்கும். அந்த பெரிய சிண்டிகேட்லாம் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவன் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு மாதிரி. ஆனாலும் அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆன மாதிரி தோணுச்சு. உள்ள போயிட்டு பட் ஆனால் அதில் இன்னும் கொஞ்சம் கிளாமர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியாக போய் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது. வேணுக்குனே வந்து கிளாமர் அது ஹிந்தி ஆடியன்ஸுக்காக ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக அது சாங்ஸ்லேயும் அப்படி தான் இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் டூ ரிவீலிங்காக தான் அது. ஸ்ரீலீலா சாங் வந்து அவள் எவ்வளோ பெரிய டான்ஸர், அந்த அளவுக்கு ஒன்று யூட்டிலைஸ் பண்ணல. ஆனால் பயங்கரமாக அவளை கிளாமரஸாக காமிச்சிருக்காங்க. பட் ஓவராலாக செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நெகட்டிவ்ஸ் பற்றி பேசுவோமா? நெகட்டிவ்ஸ் எனக்கு நிறைய மொமெண்ட் இருந்துச்சு. இருந்தாலும் பாசிட்டிவ் தான் ஓவர்டேக் பண்ணியிருக்கு படத்தை ஓவராலாக பார்த்தா நல்லது தான். படத்தோட லென்த் வந்து எனக்கு ஓவராலாக கொஞ்சம் லாங்காக இருந்துச்சு. அதுவும் ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் இன்ட்ரோ அது வந்து சம்மந்தமே இல்லை. அதுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அது அப்படியே தூக்குனாலே படம் அப்படியே தூக்கிருந்தா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ஐயோ என்ன இப்படி சொதப்பலா இருக்கு. ஜப்பான்ல சண்டை நடக்குது, எல்லாரும் கத்தி வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. துப்பாக்கி எங்கடா, எல்லாம் பெரிய டான் டான் டான்ன்றாங்க. இவரும் கத்தி வச்சு சண்டை, இவரு ஆக்ஸ் வச்சு சண்டை போடுவாரு, அங்கெல்லாம் கத்தி வச்சிருப்பாங்க. கடைசியில ஒருவேளை நம்ம ஆடியன்ஸ் துப்பாக்கி எங்கடான்னு கேட்டுருவாங்களோ அப்படின்றதுக்காக லாஸ்டா கொஞ்சம் பேர் வந்து அந்த சீனும் அப்படிதான். ஹெலிகாப்டர் நடுவில் வந்துச்சு. நம்மளால லிசான் இன்னும் கூட இருந்துட்டு மாப்பி இன்னைக்கு ஹெலிகாப்டர் எங்கே விட்டு வந்தேன் வந்துட்டு பரவாயில்ல. அந்த டேரக்டரு நமக்கு அப்பப்போ மிஸ் பண்ணுவோம்னு சொல்லி அப்பப்போ ஹெலிகாப்டர் காமிட்டே இருக்காரு. பரவாயில்ல, ஒரு தடவை ஹெலிகாப்டர் ஒரு தடவை விடல, ஒரு 4 சீன் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் இப்போ சேர்த்துருக்காங்க. பட்டு இது சொல்லணுன்னா இதான் ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸு லாஸ்ட்டு, அதாவது முதல்ல ரெண்டு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஒன்று ஃபஹத் ஃபாசிலில் ஃபைட் பண்ணுறாரு, அது வரைக்கும் எனக்கு எல்லாமே பக்காவாக தான் இருந்துச்சு, ஓகேயாக இருந்துச்சு, நல்லா போச்சு, எல்லாம் சரி. அப்புறம் ரெண்டாவது ஒரு வில்லன் மாதிரி ரெண்டாவது ஒன்று காமிக்கிறாங்க. ஆமாம், அந்த பாட்டு தான் திணிச்சு அது தேர்ட் பார்ட்டிக்கு லீட் கொடுக்குறதுக்காக திணிச்ச மாதிரி இருந்துச்சு. அங்கே தான் எனக்கு லேக் வந்துச்சு. ப்ளஸ் அவங்க சொல்லியிருக்கிறத பாருங்களேன், ஒரு ஊரில் ஒரு வில்லேஜ் மாதிரினே வச்சுக்கோமே, ஓகே, ஒரு சபர்ப்ஸில் நடக்கிற ஒரு ஃபெஸ்டிவல், அதுக்கு அவ்வளோ பெரிய பிக் ஷாட்டாக, அதாவது மைனிங் இண்டஸ்ட்ரி பணக்காரங்களையும் பணக்காரங்க இந்தியாவிலே இது, இவன் வந்து அந்த திருவிழாவில் ஒரு பொண்ணு சேலையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். அதான் சம்பந்தமே இல்லாமல் வந்து அங்கே வந்து வலுக்கட்டாயமாக இவன் ஃப்ரெண்ட்ஸும் ஏன்டா நீங்கள் இருக்கிற காசுக்கு தாய்லாண்டில் போய் ஜாலியாக இருக்கலாம்டா, ஏன்டா இந்த கிராமத்தில் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு தோணுச்சா? அதான் சொல்கிறேன். அந்த அந்த சீக்வன்ஸே எனக்கு பணத்தில் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி நினைச்சேன். அவனுக்கு எப்படியாவது தேர்ட் பார்ட்டிக்கு லீட் கொடுக்கணும், ஆமாம், அதுக்கு ஒரு வில்லனை கூட்டு வரணும். ஃபஹத் ஃபாசிலுக்கு எடுத்தாலும் ஒருத்தனை கொண்டு வராங்க, கொண்டு வந்து அவன் அது வந்து ஒரு அக்செப்ட் பண்ணுற மாதிரியே இல்லை. பட் ஆனால் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த அந்த சேலை கட்டி ஒரு ஃபைட்டு, 2 ஃபைட்டு, ரெண்டாவது ஃபைட்டு காலு கையெல்லாம் கட்டி வச்சு அடிப்பாங்க. வாயிலே ஃபைட்டு, கையும் கட்டியாச்சு காலையும் கட்டியாச்சு. இனிமேல் எப்படா ஒரு சண்டை போட வரும்போது சுற்றி டேரெக்டாக மவுத்தில் ஒரு ராக்கெட் மாதிரி போய் கழுத்திலே கடிக்கிறாப்புல, அப்படியே லைன் மாதிரி கடிக்கிறாப்புல. ஆமாம், அது
காமெடின்னு நினைச்சா அது காமெடி, இப்போ இவ்வளோ மெனக்கெட்டு நடிச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சா அது மெனக்கெட்டு ஃபைட்டு. காமெடி மேலாம் தெரில. ஏன்னா நான் உட்காந்துருந்தது தெலுங்கு மூவி, தெலுங்கு படம், ஆடியன்ஸ் எல்லாம் கை தட்டுறாங்க, அப்படியே பரபரக்கிறாங்க. அப்போ நினைச்சேன் ஓஹோ சூப்பர். எனக்கு அது கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா அது அன்ரியலிஸ்டிக்காக இருந்தாலும் அது நம்புற மாதிரி எனக்கு ஃபைட் மாஸ்டர்ஸ் வந்து அது ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை அது வந்து சினிமாட்டோகிராஃபி உண்மையிலேயே அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸ்டைல், ஐயோ அந்த ஆள் என்ன ஃபைட்டில் வாயில தான் சண்டை போடுறாரு. ஸ்டைல் அப்படி வந்து நிற்கும் போது எச்சை அப்படி துப்பும் போது எச்சன்ற ரத்தத்தை துப்பும் போது அந்த ஸ்டைல் நல்லா இருந்துச்சு. அந்த கடைசியில் வேல் இது வச்சு இறக்கி இப்படி நிறுத்தும் போது சும்மா கும்காவாக இருந்துச்சு அந்த சீன்லாம். இப்போ இல்லை செம்ம சீன் உண்மையிலேயே. அதெல்லாம் நம்ம ஊரில் யாராலையுமே பண்ண முடியாது, யார் பண்ணாலும் அக்செப்ட் பண்ண முடியாது. இன்டர்வல் பிளாக் அந்த தொட்டில வந்து ஒரு சம்பவம் பண்ணுவாரு. அதெல்லாம் சரியான சீன். நான் ரசிச்சு பார்த்தேன். ஃபஹத் ஃபாசில் அங்க இருந்து அவன் தான் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த சீன்ல ஃபஹத் ஃபாசில் உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தான். என்ன நான் இங்க இருக்கேன் அப்படின்னு அதெல்லாம் செம்ம சீன். என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எனக்கு உண்மையில ஃபஹத் ஃபாசில் வந்து கொஞ்சம் டம்மி பண்ணிட்டாங்க. அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. தெலுங்கு படத்துலேயே வந்துட்டு வில்லனை வந்து ஒரு காமெடி அனுப்பிடுவாங்க அங்கங்கே. அதையே பண்ணியிருக்காங்க இங்கே. ஃபஹத் ஃபாசில் அப்படியே மாசாவே கொண்டு போகல. நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, பாகுபலியில் அப்படி தானே வில்லன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானோ அப்போ தான் ஹீரோ வந்து ஸ்ட்ராங்காக தெரியும். இங்கே வந்து ஃபஹத் ஃபாசிலில் ஒரு காமெடி பீஸாக தான் காமிச்சிருக்காங்க. நல்லா யோசிச்சு பார்த்தா அவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப சீக்கிரம் ரொம்ப ஈஸியாக ஏமாந்து போயிடுறான். பட் நல்ல மொமெண்ட்ஸ் நிறைய கிரியேட் பண்ணிருக்காங்க, படத்துக்கு ஏற்ற மொமெண்ட்ஸ். ஆனால் எனக்கு இது என்னதான் கள்ளக்கடத்தல் இல்லீகல்னாலும் இந்த மாதிரி படத்தை பார்க்கும்போது அந்த கட்டையெல்லாம் போயிடணும், கட்டையெல்லாம் தப்பிச்சிடணும், எப்படியாவது ஹீரோ ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளும் ஒரு கிரிமினலாக மாறிடுறோம் அந்த படத்தை. கண்டிப்பாக. ஆனால் இன்னொன்று யோசிச்சு பார்த்தில்ல, ஒரு சந்தன கடத்தல் வீரப்பன் மாதிரி ஒரு ஆள் தான் அவன் நல்லா பார்த்தா. ஆனால் அவன் இந்தியாவிலேயே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான். எப்படி யார் சிஎம் ஆகணும் என்னென்னமோ பண்ணுறான். இந்த சீக்வன்ஸ் நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோக்காக ஆளை மாத்துறது அதெல்லாம் நல்லா தான் அன்ரியலாக இருந்தாலும் அந்த சீக்வன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. மூவியே நினச்சி பார்த்தா நல்லா தான் இருக்குது. சிஎம் வீட்டுக்கு வந்து ஒரு சம்பவம் பண்ணுவார்ல, அதெல்லாம் செம காமெடியாக தான் இருந்துச்சு. கடைசியாக வந்துட்டு சிஎம் மாற்றிட்டு சாப்பாடு சாப்பிட கொடுக்கடா, சாப்பாடு வேணாம் 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 போட்டோ எடுத்துப்போம், இதுக்காக சிஎம்ஏ மாற்றிருக்கா என்ன மாற்றிட்டு போகிறான். எனக்கு அந்த இந்த இருக்குல்ல ஸ்ரீலங்கா மேட்ரு, அது கொஞ்சம் காமெடி ஆயிருச்சு. அது அதான் சொல்றேன், அதெல்லாம் அவன் வந்து பெரிய எஸ்பியா தான் காட்டுறாங்க. அவரு வந்து ஸ்ரீலங்காயா அதெல்லாம் பிரச்சனை. அவ்வளோ பெரிய கடல்ல கிராஸ் பண்றதுக்கு இடமே இல்லாம 2 போட் நின்றுட்டு இருக்குமா. என்ன பார்டர் அதுக்கு நடுவில் போவாங்க. அதுவும் அவன் சுட ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் பரவாயில்ல போ திரும்பி சொல்லுவாங்க, ஓகே ஓகே சாரி நான் கிளம்புறேன். அதுக்கப்புறம் பாஸ் அங்க பாருங்க பைனாகுலர்ல 6 கிலோமீட்டர்ல போப்பாங்க. ஸ்ரீலங்கன் பார்டர் கரை 6 கிலோமீட்டர்ல இருக்கான். பைனாகுலர்ல 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இதான் கேட்டான், மாப்பி நம்ம ஹெலிகாப்டர் எடுத்து வந்துருக்கலாமே, இங்கே போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்காங்க, வந்துட்டா பாரு அந்த ஹெலிகாப்டர்ல கரெக்டா வந்து லேண்ட் ஆயிட்டு. இது மாதிரி கிளைமேக்ஸ்ல ஒரு பாம்பு அடிக்கிற சீன்னு அதையும் மைய சொல்லிட்டான். இப்போ ஒரு பாம்பை பாங்க வேணா பாருங்க. நிதானம் கொடுத்தா மாப்பி நிறைய படம் பார்க்குறான், கண்டிப்பாக வச்சுருவாங்க. இவன் நிறைய தெலுங்கு படம் பார்ப்பான், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நான் அதே மாதிரி வச்சுட்டாங்க. பட் ஆனால் உண்மையிலே தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு செமையாக இருக்குன்னா இந்த சென்டிமெண்ட்லாம் இருக்குதுல்ல, அதனால் நம்ம பல தெலுங்கு படத்தில் பார்த்துதான் இந்த மாதிரி அண்ணன் தம்பிக்கு சேர்றது, அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு செமையாக இருக்கட்டும். அவங்க தான் எல்லாருக்கும் சேர்த்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு படத்தில் எடுத்து விட்டுருக்கான். எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்க மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ தேட்டரில் பார்த்தப்ப எல்லாரும் என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க. நெகட்டிவ்ஸ் வந்து எல்லா படத்துலையும் தான் இருக்கும். இதுலேயும் நிறைய இப்போ நம்ம பேசின மாதிரி எல்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் த்ரூ அவுட்டாக வந்து ரசித்து பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங் 15 மினிட்ஸ் அது எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த அந்த கடைசியில் அந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுத்து சாரியை பிடிச்சி இழுத்து அந்த சீக்வன்ஸ் கொண்டு போகிறது, இது வந்து அப்படியே வேறு படத்தில் தூக்கி வச்சு ஒரு 2.5 மணி நேரம் படமாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சும்மா பவர் பேக்டாக இருந்திருக்கும். இப்போ அதான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். அதாவது இந்தியன் படத்தை ஒரு படத்தை 2 பாட்டாக எடுக்குன்னு சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க. அரையும் குறையுமா காந்து இதில் 3-4 படத்தை சேர்த்து காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதான் தமிழ் ஆடியன்ஸ் தான் அநேகமாக இந்த மாதிரி நிறைய பேட் ரிவ்யூஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி இது நார்த்லேயும் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும், ஆந்திராலையும் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். டான்ஸும் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எஸ் கொஞ்சம் டூ ரிவீலிங்காக இருந்தாலும் ரொம்ப மெனக்கெட்டு ஆடி இருக்காங்க எல்லாருமே. எல்லா சாங்ஸ்லையும் அவள் வந்து பயங்கரமாக ரப்பர் மாதிரி வளையிறாவ, அதெல்லாம் செம்மையாக தான் இருந்துச்சு. அதனால் பட் டான்ஸ் வந்து அந்த அளவுக்கு அவள் எவ்வளோ அழகாக நம்ம ஆடி பார்த்துருக்கோம், அந்த அளவுக்கு டான்ஸ் மூமெண்ட்ஸ் இல்லை. பட் ஆனால் சொன்ன மாதிரி ரிவீலிங்காகவும் அந்த 2 ரப்பர் மூமெண்ட் மட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ
அவ்வளோதான். மற்றபடி நாங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். இது வந்து பக்காவான தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக தேட்டரில் போய் தான் பார்க்கணும். நீங்கள் படம் பார்த்துட்டிங்கன்னா எங்கள் கருத்துக்கள் ஓகே கரெக்டாக இருந்துச்சா இல்லை நீங்கள் மாறுபட்டு என்னப்பா மொக்க படத்தை எப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ரைட்? பட் ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி ஒரு படம் தமிழ்நாட்டில் வரலேன்னு எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. இந்த மாதிரி மாதம் ஒரு படம் வரலையே என்ன? இது நான் கண்டிப்பாக இப்போ திரும்பி யாராவது வந்து புஷ்பா பார்க்கலாம், புஷ்பா 2 பார்க்கலாம் தேட்டருக்கு வேணால் நான் கண்டிப்பாக வருவேன். 3.5 hours ஆனாலும் அது வந்து ஒர்த்துன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ எனக்குமே தமிழில் பார்த்தா ஒரு தடவை நல்லா இருக்கும்னு தோணுது. ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா தெலுங்கில் பார்த்தா அப்பப்போ சப்டைட்டில் பார்த்துட்டே இருக்கனால 1-2 விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்கலாம். பட்டு இந்த ஃபார்முலாலாம் நமக்கு முதல்ல பிடிபட்டதுனால எதையும் மிஸ் பண்ண மாதிரி தெரியல. எனிவே தட்ஸ் இட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.